தேவ செய்திகள் நமக்கு கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. ஆகவே அங்கும் எங்கும் திரும்பாம கர்த்தருடைய வசனத்தை நம்ம கவனமா கேட்போம். எரேமியா 1:8 வேகமா வாசிங்க. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இந்த வசனத்தை சொன்னார் என்று சொன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா தீர்க்கதரிசனுடைய நாட்களிலே எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு மிகவும் பயந்தார். அல்லேலூயா. இப்படி நிறைய கேரக்டர் சொன்னாங்க, அது ஒரு கேரக்டர் எரேமியா. இந்த எரேமியா ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தை சொல்வதற்கு ஒரு பயம் அவருக்கு இருந்துச்சு. அந்த பயப்பட்ட வேளையில தான் ஆண்டவர் சொன்னார், நான் சொல்கிற இந்த வார்த்தை நீ போய் சொல்லு என்று சொன்னார். இஸ்ரவேல் மக்களுடைய பாபிலோனுடைய அந்த சிறையிருப்புக்கு அவர்கள் போகிற அந்த இறுதி நாட்களில் எரேமியா மட்டும் எருசலேமிலே அங்கு இருந்து அவர் சிறை வைக்கப்படுகிறார். அவர் சொல்லுகிறார், பாபிலோனிய அரசன் உங்களை சிறைப்பிடிக்க போகிறான்னு சொல்லி அவருடைய வார்த்தை யாரும் என்ன செய்யல, கேட்காமல் போனாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவர் பாழும் கிணற்றுல போடப்பட்ட போது ஒரு பிரசங்கம் பண்ண ஞாபகம் தான், எபேத் மேலேக் ஞாபகம், எபேத் மேலேக் என்கிற ஒரு செய்தி நான் பிரசங்கம் பண்ணேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எரேமியா சிறுவனாய் இருக்கும் பொழுது கர்த்தர் அவரை தேவனுடைய பணிக்காக அழைக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நீ என்னுடைய வார்த்தை நீ பேச வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன போது எரேமியா சொல்ல, ஆண்டவரே நான் எப்படி இருக்கிறேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன், நான் எப்படி பேசுவேன் என்று சொல்லுகிறார். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், நீ அவர்களுக்காக என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம், நீ பேசு என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு பேச துவங்கின எரேமியா தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை தொடர்ந்து பேச ஆரம்பித்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அருமையான தேவ ஜனமே, அப்போ ஆண்டவர் இப்படி பேச துணியும் பொழுது அவருக்கு சொன்ன 2 வார்த்தைகள், அதுதான், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை நான் என்ன செய்வேன், பாதுகாப்பேன். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. இந்த கடைசி நாட்களே கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிற நாம் வருகின்ற இந்த 2021 ஆண்டை நாம் இன்னைக்கு துவங்க இருக்கிறோம். இனி நாம சந்திக்க போற இடங்கள்ல நாம் ஆண்டவராகிய தேவனை பேச போகிறோம். ஆமென். நான் தான் சொன்னேன், இந்த ஆண்டுல எனக்கு இந்த ஆண்டு பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டு சொன்ன விஷயம் என்னன்னா, சுவிசேஷ பணியை நாம் தீவிரித்து செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆகவே அவரை பணிய வேண்டும், சுவிசேஷத்தை சொல்ல துணிய வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யணும், எப்படி போனங்க, ஆமா, பிரைஸ் தி லார்ட். பணியுங்கள், துணியுங்கள், விரையுங்கள். அல்லேலூயா. விரைந்து சென்று கர்த்தருடைய காரியங்களை நம்ம செய்ய போகிறோம். அல்லேலூயா. நீ யாரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க கையில் இருக்கிற சுவிசேஷம் ஜீவனுள்ள வார்த்தை. அந்த ஜீவனுள்ள வார்த்தை இந்த உலகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய இறுதி நாட்களுக்கு நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே தான் அருமையான தேவனுடைய ஜனம் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னுடனே கூட இருப்பேன். அல்லேலூயா. நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னுடைய கூட இருப்பேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்களில் அவர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார் இல்லையா? கடந்த நாட்கள் தான் நீங்க திரும்பி பாருங்க, ஆண்டவர் நம்ம கூட இல்லாத நாட்களே கிடையாது. அப்படி சில சந்தர்ப்பங்களை தான் நான் எழுதி வைத்திருக்கிறேன். அந்த சூழ்நிலையை நாம் இன்னைக்கு தியானித்து நம்ம கடந்து போகலாம். என்னோட கூட வாசிங்க. உங்க கையில இருக்கிற பேப்பர்லயே என்னுடைய செய்தி அதுல இருக்கு. ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல அங்கே ஆண்டவர் வாழ்க்கையுடைய பயணத்திலே அவர் எப்படி தேவ பிள்ளைகளோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த வசனம் சொல்கிறது. வேகமா வாசிங்க. அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னுடனே இருந்து ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த முதல் நாளின் காலை வேளை வந்திருக்கிற உன் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் சூழ்நிலை பார்த்து, மனிதனை பார்த்து பயந்து அஞ்ச வேண்டிய நபர் நீ அல்ல. ஆண்டவர் ஒரு நாள் இரவு யாக்கோபு தனித்து அவன் படுத்திருக்கும் பொழுது அந்த இரவு அவன் எண்ணமெல்லாம் பல காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தான். தன் எதிர்காலத்தை குறித்த பயம், நான் இப்படி வந்து விட்டேனே, இனி என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்கிறதான ஒரு பயம்,
அவருடைய வாழ்க்கை முழுதும் நிறைந்திருந்தது. 2020 நான் கடந்தேன். இந்த வருடம் எப்படி இருக்குமா என்கிற பயத்தோடு, ஒருவேளை இந்த காலை வழியில் இருப்பாய் என்று சொன்னால், உன் பயணத்தை துவங்குகிற உன் வாழ்க்கை பயணத்திலே யாக்கோபுக்கு வெளிப்பட்டு அவனோடு பேசின ஆண்டவரோடு கூட பேசுகிறார். ஆமென். உன் முற்பிதாவாகிய ஆமென் ஆபிரகாமோடு இருந்த நான், உன் முற்பிதாவாகிய ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்த நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆகவே வாழ்க்கை குறித்த ஒரு பயம், வாழ்க்கை பயணத்தில் தேவன் அளிக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்கள். அன்றைக்கு யாக்கோபுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே யாக்கோபு தன் வாழ்க்கையை துவங்குகிறார். அப்ப எப்படி இருந்தாருங்க? அப்படியே சொல்றார் இல்லையா, 2வது முறை வரும்போது சொல்றார், நான் இதே துறையை நான் கடக்கும் போது எப்படி கடந்தேன்? கர்த்தாவே, எப்படி கடந்தேன்? பாட்டு பண்ண வந்துடும். வெறும் கையனாய் நான் கடந்து வந்தேன். நமக்கு விஷயம் தெரியல, இந்த பாட்டா போது தெரிஞ்சிடும். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. எப்படி வந்தாரா? வெறும் கையனாய். இந்த காலை வேளையில வெறும் கையனாய் இந்த 2001ஆம் ஆண்டை நீ துவங்கலாம். எதிர்காலத்தை குறித்த பயம் நிறைந்த ஒரு நிலைமையில் இருப்பாயானால், ஆபிரகாமின் தேவன் அவனுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு மட்டுமல்ல, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய குமாரனாகிய யாக்கோபோடு கர்த்தர் பேசுகிறார். நான் உன் முற்பிதாக்களோடு இருந்த தேவன், ஆகவே நான் உன்னோடும் இருந்து உன்னை நான் நடத்துவேன், நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த ராத்திரியிலே யாக்கோபு எழுந்து தன் தலை மாட்டில் வைத்திருந்த கல்லை நாட்டி அங்கே தொழுது கொண்டு அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறார். அவன் ஒன்று சொல்லுகிறார், என்ன தெரியுமா? என்னோடு இந்த இடத்துல ஆண்டவர் பேசினார். இந்த இடம் தேவனுடைய வீடு அல்லாமல் வேறொன்றும் அல்ல. இன்றைக்கு கர்த்தரோடு கூட பேசி இருக்கிறார். அந்த ஆண்டவரோடு அவன் பேச ஆரம்பிக்கிறான். அந்த காலையில் எழுந்து அந்த கல்லை நட்டு வைத்து நினைவாக வைத்து ஆண்டவரை பார்த்து சாட்சி கூறுகிறார். ஆண்டவரே, நான் போகிற இடத்துல என்னை காப்பாற்றி என்னை ஆசீர்வதித்து என் தகப்பன் வீட்டுக்கு என்னை சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவீரானால், நான் கர்த்தரிலே நிறுத்திருந்த இந்த காரியத்திற்கு என்னவா இருக்கிறது? சாட்சியா இருக்கிறது. நீர் என்னுடைய தேவனா இருக்கிறேன், நான் உன்னுடைய பிள்ளையா இருக்கிறேன். எனக்கு நீ கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதத்திலேயும் நான் என்ன செய்வேன்? தசம பாகம். முதல் நாள்ல தசமபாகத்தை பத்தி இதுல வருது. ஆரம்பிச்சுட்டார பாஸ்டர் நினைக்க வேண்டாம். தசம பாகம் ஒரு விஷயத்தை கொடுக்காத பிள்ளைங்க இந்த வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. உங்களுக்கு விஷயமே தெரியாதுங்க. கொடுக்கிற விஷயத்துல இருக்கிற பிரச்சனை வேற எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஒரு தரித்திரத்துக்கு காரணமே நம்ம தான். ஆமென். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே யாக்கோபின் வாழ்க்கை பயணத்தின் துவக்கமே அவன் டிசிஷன் எடுக்கிறான். கைகளை தட்டி கர்த்தரை சோதனை சொல்லுங்க. ஒரு ராத்திரியில அவன் தேவனோடு கூட பேசுகிற சத்தத்தை கேட்டு அடுத்த நாள் காலையில ஒரு தீர்மானத்தோடு போகிறான். அந்த தீர்மானமும் அந்த தேவனும் அவனோடு கூட இருந்தார். அந்த நாட்கள் வரையிலும் யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிக்க துவங்கினார். அவனுடைய மாமனாகிய ஆமென் லாபான் பலமுறை அவனுடைய சம்பளத்தை மாற்றி போட்டார். எத்தனை முறை மாற்றினாலும் யாக்கோபின் தேவன் அவனை ஆசீர்வதிக்க சித்தமானார். ஏன் தெரியுமா? முற்பிதாக்களோடு இருந்த அதே தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. வேற தேசத்துக்கு போற நீ பயப்படாதே. ஆமென். எங்க என்ன வேலை செய்யணும்னு பயப்படாதே. உன் வேலையை மாத்திட்டாங்க நீ பயப்படாதே. உனக்கு இருக்க வேண்டிய செக்ஷன்ல இருந்து உன்னை மாத்திட்டாங்க நீ பயப்படாதே. மனிதர்களுக்கு பயப்படாதே, இந்த உலகத்திற்கு பயப்படாதே, சூழ்நிலைக்கு பயப்படாதே. நான் உன் முற்பிதாக்களோடு இருந்த அதே தேவன் உன்னோடு நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் யாக்கோபுக்கு சொல்லி அந்த நாளில் இருந்து அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். லாபானுக்கு ஒன்றும் புரியல. அல்லேலூயா. கருப்பு புள்ளி விழுந்த ஆட்டுக்குட்டிலாம் இதெல்லாம் உனக்கு வெறுமே, அப்புறம் மற்றதெல்லாம் எனக்கு சொன்னாரு. என்ன மாத்துறாரோ அவன் கருப்பு புள்ளினா யாக்கோபுக்கு பிறகுது. அதுக்கப்புறம் சொல்றாரு, புள்ளி இல்லாம வர்றதெல்லாம் உனக்குப்பா அப்படின்றாரு. அடுத்து குட்டி போறதுலாம் யாருக்கு தான் பிறகுதுங்க? ஒரு புள்ளி இல்லாம எல்லாமே
புள்ளி இல்லாமலே பிறக்குது. இந்த லாபானுக்கு ஒண்ணுமே புரியல. காரணம் தெரியுமா? அந்த இரவு கர்த்தர் அவனோடு பேசினார். இந்த இரவு கர்த்தரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கை பயணத்திலே உன்னோடு கூட வருகிற ஒரு தேவன். நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே உன்னை யாரும் ஏமாற்றாதபடிக்கு உன் சம்பளத்தை விருத்தி செய்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. அவன் சம்பளம் பெருகினே இருந்துச்சு. ஏன்? கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். அது மட்டுமா? கர்த்தருக்கு இவன் வாக்கு கொடுத்தான். ஹல்லேலூயா. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமென். கர்த்தர் அவனுக்கு கொடுத்ததல்ல, இவன் ஒரு டிசிஷன் எடுத்தான். இன்னையில இருந்து நான் அதிகமா செய்யப்பா. ஒரு சிஸ்டர்ட்ட பேசிட்டே இருந்தேன். பாஸ்டர், இந்த கொடுக்கிறதுல பிளெஸிங் நான் கண்டுபிடிச்சேன் பாஸ்டர். கொடுக்க என்ன பண்றார் ஆண்டவர்? கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இந்த ராத்திரியில தேவன் பேசினதை, தேவன் சொன்னதை, தேவ மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதை உங்களுக்கு செய்தியாக தேவன் கொடுக்கிறார். உன் வாழ்க்கை பயணம் முழுவதும் உன்னுடைய சம்பாத்தியம் பெருகி நீ செல்வ சீமானாய், அவன் வெறும் கோல் தடிமாய் சென்ற அவன் 2 பரிவாரங்களோடு திரும்புவதற்கு காரணம் அவன் தேவனை சந்தித்தது மட்டுமல்ல, தேவனோடு செய்து கொண்ட பொருத்தனையின் பலனாக அவன் 2 பரிவாரங்களோடு திரும்பி கர்த்தருக்கு அவருக்கு உதவி செய்த. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த ராத்திரி வேளை கர்த்தரோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். யாக்கோபை ஆசீர்வதித்த அதே தேவன், அதே தேவன் இன்றைக்கு உன்னோடு கூட பேசுறார். ஆனா யாக்கோபுக்கு தெரியும், அவன் திரும்பி வரான். எல்லா சம்பளத்தையும் அவன் பெற்றுக்கொண்டு திரும்பி வரான். அதிகாரம் 28 வசனத்தை வாசித்து பாருங்க. 31:3-5 வசனத்தை வாசித்து பாருங்க. 2 வசனத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, அவன் போகும்போதும் அவன் திரும்பும் போதும் இருக்கிற விஷயங்கள். வாசிங்க. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் சொல்றேன், உன்னை என்ன செய்வேன்? இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றார். அடுத்தது 31:3-5 வசனங்கள். கர்த்தர் யாக்கோபே திரும்பி போ, அவரே சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நம்மளோட வெளிநாடு போனா என்ன செய்றாங்க? அவங்களே கூப்பிடுவாங்க, அப்புறம் திரும்பி போயிடுவாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ போப்பா, நான் உன்னோடு இருப்பேன்றாரு. இப்ப நீ வாப்பா, நான் உன்னோடு இருப்பேன்றாரு. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அதான் வசனம் சொல்லுது, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த ஆசீர்வாதம் யாக்கோபு எப்படி பெற்றுக்கொண்டான் என்று சொன்னால், யாக்கோபு மிக சிறந்த வேலையான், கடுமையாக உழைக்கிறவன். உழைப்பின் பலனால் இது வரவில்லை. அதுதான் யாக்கோபு தேவ சமூகத்தில் வந்து சொல்றான். ஆமென். 2 பரிவாரங்கள் இத்தனை தரலாம் ஆஸ்தி பெற்ற பின்பும் நம்ம சர்ச்சை பக்கமே வர மாட்டோம். தேவனை என்ன செய்வாங்க? மறந்துடுவோம். ஆனா பாருங்க, 2 பரிவாரத்தையும் அக்கறைப்படுத்தி விட்டு பிந்தி தனித்து தேவ சமூகத்துல வந்து காத்திருக்கிறான். ஹல்லேலூயா. பெருமையா காத்திருக்கிறான். எப்படி போனாலும் அப்படியே வந்து காத்திருக்கிறான். ஆண்டவர்கிட்ட பேசுறான். ஆண்டவரே, என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிக்கணும்? ஏற்கனவே அவனை ஆசீர்வதிச்சிட்டாரு. எப்படி ஆண்டவர் திரும்ப அவனை ஆசீர்வதிப்பார்? 2 பரிவாரங்களோடு வந்திருக்கிறானே. அப்படி என்றால் ஆசீர்வாதம் என்றால் என்ன? இன்னைக்கு நாம் நினைக்கிற ஆசீர்வாதம்னா பணம், பொருள், ஆஸ்தி, இதுதான் ஆசீர்வாதம். இல்லை. ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். வாக்கை நம்பி தானும் தேவனுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் பொருத்தனை செய்து தன் வாழ்க்கையை துவங்கினான். அவன் வாழ்க்கையில குறுக்கிட்ட எல்லா சத்துருக்களை விலக்கி ஆண்டவர் அவனுடைய பங்கை உயர்த்தி கொண்டே வந்தார். அவனுடைய பிரயாசத்துக்கான பலன் பெருகிக் கொண்டே இருந்தது. அவனை ஒருவரும் ஒரு நாளும் அவனுடைய பங்கை குறைக்க முடியவில்லை. யாக்கோபுடைய வாழ்க்கை பெருகிக் கொண்டே இருந்தது. ஆசீர்வதிக்கிற தேவன் அவனோடு கூட இருந்தபடியால் எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவனை திரும்பவா என்று சொல்கிறார். திரும்பி வரும்போது யாக்கோபு தேவ சமூகத்தில் அவன் தனித்திருந்து ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் பொழுது இப்படி கேட்கிற, ஆண்டவரே என்னை ஆசீர்வதி. ஹல்லேலூயா. என்னப்பா ஆசீர்வாதம், இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குதே. வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதுல என்ன கிடையாது? வேதனையே கிடையாது. வேதனை இல்லாத கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு அவன் காத்திருக்கிறான். ஹல்லேலூயா.
தேவ சமூகத்தில் போய் கேட்க, ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை போக விட என்று சொல்கிறார். ராம் முழுவதும் போராடுகிறார். பொழுது விடுகிறது, பொழுது விடுகிறது, மணி 3:15 ஆகிறது. மாஸ்டர் விடும் விடும் என்று சொல்லி நீங்க சொல்றீங்க. அப்படிதான் ஆண்டவரும் என்ன விடுமா விடுமான்றாரு. நாங்களும் அப்படிதான் பாஸ்டர் கேட்கிறோம். ஆனா யாக்கோபு சொன்னா நான் உன்னை விட மாட்டேன். ஹல்லேலூயா. நான் உன்னை விட மாட்டேன். இதுக்கப்புறம் திருப்பதி இருக்குது, இதுக்கப்புறம் ஆசீர்வாதம் இருக்குது. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னை போக விடுப்பா, நேரமாகி விடுது, பொழுது விடுந்து விடுகிறது என்று சொல்லி அவன் போராடின போது அருமையா அவன் சொல்லுவான், என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் உன்னை போக விடேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவன் மேல் ஆசீர்வாதத்தை பொழிந்தார். ஹல்லேலூயா. இனி நீ யாக்கோபு அல்ல. யாக்கோபு என்றால் ஏமாற்றுகிறவன், வஞ்சிக்கிறவன். அருமையான தேவனுடைய பல பொருளை நான் அதை குறித்து படித்தேன் தேவ பிள்ளைகளே. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு என்ன பெயர் வச்சாருங்க? இஸ்ரேல் என்ற பெயரை வைத்தார். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாக காரணம் இந்த பெயர் தான். ஹல்லேலூயா. இந்த யாக்கோபின் சந்ததி தான் இஸ்ரேல். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க. அதுல ஒரு பொண்ணை பத்தி தான் ஒரு பாப்பா சொன்னாங்க இல்லையா? தீனால் அவன் ஒரு சுத்தி போனால் தீட்டுப்பட்டு போனார். ஹல்லேலூயா. நறுமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதாகமத்தில் வாசிக்கிற இந்த யாக்கோபுடைய 12 கோத்திரம் தான் இஸ்ரேல் கோத்திரங்கள். இவங்க தான் இஸ்ரேல் தேசம். இந்த ஒரு யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்துக்காக காத்திருந்தான். இந்த இரவு தேவ சமூகத்தில் நாம் காத்திருந்து பொழுதும் சாய்ந்து விட்டது. தேவ ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறோம். உன் வாழ்க்கை பயணத்துல உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய காரியங்களை மாற்றி போட சத்துரு எண்ணலாம், சத்துரு நினைக்கலாம். உன் காரியங்கள் மாற்றும்படியாய் பல திட்டங்களை போடலாம். உன் வாழ்க்கை நீ வளமடையாதபடிக்கு, ஒன்றுமில்லாமல் நீ போக வேண்டும் என்று அநேக உபாயங்களை அவன் செய்யலாம். ஆனால் தேவன் உனக்கு வாக்குப்பட்டு இருக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. இந்த 21ஆம் ஆண்டின் காலை வேளையிலே தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில இந்த இரவு நேரத்தில் உங்கள் பயணத்தை துவங்குறீங்க, பொருத்தனையோடு துவங்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொருத்தனையோடு துவங்குங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆபிரகாமை குறித்து ஆதியாகமத்தில் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்க வேகமாக என்னோட வாங்க. ஆதியாகமம் 21. பாருங்க, அபிமெலேக் என்ற ஒரு மனுஷன் இப்படிதான் சொல்றான். பெலிஸ்திய ராஜா சொல்றான், உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதே போலதான் யாக்கோபை பார்த்து சொன்னாங்க. ஹல்லேலூயா. மெய்யாகவே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இதே போலதான் ஈசாக்கை பார்த்து சொல்றாங்க. நம்முடைய முற்பிதாக்கள் 3 பேருக்குமே இதை சொல்லப்பட்டிருக்கு இந்த வார்த்தை. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட, கேராரி மக்கள் வந்து சொல்றாங்க, ஈசாக்கு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முற்பிதாக்களோடு இருந்த தேவனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாசித்து பாருங்கள். பஞ்ச காலத்தில் உங்களை பராமரித்து அவர்களோடு கூட இருப்பார். வாழ்வு காலத்துல உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு இருப்பார் சொன்னேன். பஞ்ச காலத்தில் உங்களை பராமரித்து அவர்களோடு கூட இருப்பார். இப்ப நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க, ஐயா லாக்டவுன் வந்துருச்சு, நீ வாழவே முடியாது, அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சது, செத்து போயிட பொழுது, வேலை வாய்ப்பு இல்லையே, சம்பாத்தியம் இல்லையே, எப்படி வாழ்வு எண்ணினாங்க. சிலர் எனக்கு சாட்சி கொடுத்தாங்க, ஐயா லாக்டவுன்ல தான் என்ன ஆண்டவர் அதிகமா ஆசீர்வதிச்சார். எங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. நெருக்கடி காலத்திலே, பஞ்ச காலத்திலே போஷிக்கிற தேவன் நம்முடைய தேவன். 1 ராஜாக்கள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் குமாரருக்கும் பண்ணலாம். ஹல்லேலூயா. எங்க போனாலும் இங்கதான் இடிக்கும். பாருங்க, பஞ்ச காலத்துல போஷிக்கிறாங்க, அங்கே பாருங்க ஏற்கனவே பஞ்சம், ஏற்கனவே கஷ்டம். அருமையான தேவஜனமே, கஷ்டத்திலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும் என்பதுதான் தேவனுடைய சத்தியம்.
அவர் ஒரு பஞ்ச காலம் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழியில அந்த பெண் சில விரல்களை பொறுக்கி கொண்டிருக்கிறாள். கடைசியாக சாப்பிட்டு சாகுபடி. சரித்திரம் நமக்கு தெரியும். சத்தியம் நம்ம எவ்வளவு உள்வாங்கலையோ அவ்வளவு நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. அப்ப இந்த சத்தியம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது? பஞ்ச காலத்திலே அவள் வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரரை அனுப்புகிறார் தேவன். தீர்க்கதரிசி அனுப்புகிறார். தீர்க்கதரிசி பஞ்ச காலத்திலே அந்த வீட்டுக்கு சென்று ஜெபித்து அவளுக்கு ஆசீர்வாதத்தை பெற்று தர. ஆனால் பஞ்ச காலத்தில் இருக்கிற வீட்டிலே அந்த தீர்க்கதரிசிக்கு தேவைகளை சந்திக்க அந்த குடும்பத்துக்கு தேவன் கட்டளையிட்டார். அதான் பைபிள் சொல்லுது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சாரிபாத்திலே ஒரு விதவைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். யாரை போஷிக்க? எலியாவை போஷிப்பதற்கு சாரிபாத்து வீடு. ஆனா அந்த வீடோ தரித்திரத்தில் வாழ்கிற வீடு. உங்களுக்கு தெரியுமா? தரித்திரமா இருக்கிற வீட்டுல தான் தேவன் போஷிப்ப வைத்திருக்கிறார். ஒன்றும் இல்லாத இடத்துல தான் தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய, இதுதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் செய்கிற மகத்தான செயல். உங்களுக்கு எல்லாம் பரிபூர்ணமா இருக்கும்போது நீங்க எதையுமே செய்ய மாட்டீங்க. ஆனா நீங்க கஷ்டத்துல வாழும் நாட்களில் நீங்க அநேகருக்கு நன்மை செய்வீங்க. இல்லையா? உங்களுக்கு செய்யணும்னு ஆசை இருக்கும், ஆனா இருக்காது. இருக்கிறதுலயே நீங்க செய்வீங்க. ஆனா ஏகப்பட்ட பணம் வந்துடும், ஆனா எது போயிருங்க? கொடுக்கிற மனசு போயிடும். அல்லேலூயா. அதனாலதான் இந்த பணத்தை நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? அது சாரவே கூடாது. அல்லேலூயா. செல்வத்தை என்ன செய்யக்கூடாதுங்க? சாரவே கூடாது. பணப்பிரிய பணத்தினால் திருப்தி அடைகிறதில்லை, செல்வப்பிரிய செல்வத்தினால் திருப்தி அடைகிறதில்லை. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அதை வைத்திராதே. மிஷனரி பணிக்கு கொடு, அதை வைத்திராதே. தரித்திரருக்கு கொடு, அதை வைத்திராதே. திருச்சபைக்கு கொடு. உனக்கு தேவையானதை கர்த்தர் கொடுப்பார். வேதம் சொல்கிறது, அவரை தேடுவதற்கு ஒரு நன்மையோ குறைபடாது. அன்றன்றுள்ள ஆகாரத்தை கர்த்தர் உனக்கு தருவார். பஞ்ச காலத்திலும் போஷிக்கிற நம்முடைய தேவன். அவர் செய்கிற ஒரு காரியத்தை பாருங்கள். தீர்க்கதரிசியை போய் அங்கே பார்க்கிறான். அவள் அந்த தீர்க்கதரிசிக்கு செய்கிற பணிவிடை நாம் பார்க்கிறோம். தண்ணீர் கேட்டவர் அதில் ஒரு அடையும் கேட்கிறார். அவள் மறுக்காமல் அடையும் கொண்டு வந்து தருகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, வேதாகம் சொல்ற பஞ்சகாலத்தில் மட்டும் அவள் வீட்டிலே மா குறைவில்லை, எண்ணெய் கலசத்தில் எண்ணெய் குறைவில்லை. இந்த முதல் நாளிலே கர்த்தர் திரும்ப உன்னோடு பேசுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, பஞ்ச காலத்திலும் உன்னோடு இருந்து போஷிக்கிற ஒரு தெய்வம் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என்னோடு கூட இருப்பார் இயேசு. எதுக்கு தெரியுமா? இல்லாதவங்களுக்கு கொடுக்கும்படி உன்னோடு கூட இருந்தவர் வேலை செய்வார். அல்லேலூயா. பிசாசு தூண்டுறானே, நீ சர்ச்சுக்கு போகாதே. பிசாசு தூண்டுறானே, நீ கொடுக்காதே. பிசாசு தூண்டுறானே, இதை ஆண்டவர் உங்கள்கிட்ட வந்து அவர் தூண்டுவாரு, நீ கொடு. அல்லேலூயா. நீ கொடு. இந்த வேலை நடக்கும் போது இது எவ்வளவு செலவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு வருஷமும் லட்சக்கணக்காக செலவாகுதுங்க. கடந்த வருஷத்துல 1.5 லட்சத்துக்கு மேல செலவாச்சு. இந்த வருஷம் 2 லட்சம் கிட்ட வந்துருச்சு. அல்லேலூயா. இவ்வளவு எப்படி வருதுன்னா, கொடுத்த சில பிள்ளைங்க திரும்ப வந்து கொடுத்தாங்க. கையெழுத்தி கத்த சொல்றாங்க. கொடுத்த பிள்ளைங்க திரும்ப வந்து கொடுத்தாங்க. அப்படிதான் இந்த தேவை சந்திக்கப்படுதுங்க. கொடுக்காம இருக்கிறவங்க கொடுக்காமலே இருப்பாங்க. அவங்களுடைய இது. ஆனா பைபிள் என்ன சொல்றதுன்னா, இப்படிதான் சொல்றாங்க. பஞ்ச காலத்துல, முடியாத காலத்துல, நெருக்கடி காலத்துல நானும் யோசித்தேன். இந்த லாக்டவுன் வந்துச்சு, ஜனங்களுக்கு கஷ்டம், எப்படி இதை செய்ய போறோம். இந்த முறை முதல் நாள் பரிசு வாங்க ஆரம்பிச்சிட்டேன் பிள்ளைங்களுக்கு. ஆனால் சரியான பரிசு வாங்க முடியல. பிரைஸ்லாம். ஏன்னா காசு வரல. நாங்கள் போயிட்டு உடனே ஏதோ ஒரு ஆப்பிள் என்னமா எங்க போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். பாருங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வளவு நெருக்கடி இருந்துச்சு. ஆனா அந்த பின்பு கொடுத்த பிள்ளைகளே திரும்பவும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் நான் தைரியமா ஆண்டவர் கிரியை செய்கிறார் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் உதவி வரும் செஞ்சு கொண்டே இருந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவனமாய் கேளுங்கள். வேதம் அப்படித்தான் சொல்கிறது. நிறைவிலிருந்து நீங்கள் கொடுப்பது மிக கஷ்டமா இருக்கும். ஆனா குறைவிலிருந்து நீங்க கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்கள் களஞ்சியங்களை நிரப்புவார். வேதம் அதுதான் சொல்கிறது. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாக கொடிய தரித்திரத்தில் அவர் கொடுத்தார்கள், தேவனை ஆசீர்வதித்தார். எனக்கு கொடுக்காதீங்க, எனக்கு கொடுக்காதீங்க. நான் சொல்வது சத்தியம். நீங்கள் பிறருக்கு கொடுங்கள், உங்க உறவுக்கு கொடுங்கள், தரித்திரருக்கு கொடுங்கள், மிஷனரி பணிக்கு கொடுங்கள், சபைக்கு கொடுக்க வேண்டியது சபைக்கு கொடுங்கள். ஆண்டவர் இயேசுவிடத்துல பரிசேயர் போய் கேட்டாங்க, ஆண்டவரே
ரோமானியர்கள் எங்களை வரி செலுத்தும்படி கட்டாயப்படுத்துகிறார்களே, நாம் வரி செலுத்தலாமா என்று கேட்டபோது இயேசுவை அவர்கள் கேள்வி என்பது எதற்கு தெரியுமா? எப்படி ஆகிலும் அவர் வாயிலிருந்து வார்த்தையை வாங்கி ரோம அரசாங்கத்திடத்தில் சிக்க வைக்க வேண்டும் என்று ஒரு தவறான நிலைமையிலே சிந்தையிலே அந்த கொஸ்டின் வைத்தாங்க. ஆண்டவரே சொன்னார், ராயினுடையதே தேவனுடையதே. பிரச்சனை இல்லை பாருங்க, சரியான தீர்ப்பு சொன்னார், சரியான தீர்ப்பு சொன்னார். இந்த காலை ஆராதனை வந்திருக்கிற நீங்கள் ராயினுடையதை செலுத்துங்க, தேவனுடையதை செலுத்துங்க. எலியாவை போஷித்த தேவன், சாரிபாத்தின் விதவையை ஆசீர்வதித்த தேவன் பஞ்சகாலத்திலும் உன்னோடு இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 1, 28, 24 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஈசாக்கு ஒரு பஞ்ச காலத்திலே தான் கேராருக்கு போகிறார். ஆபிரகாமுடைய நாட்களில் ஏற்பட்ட பஞ்சத்தை விட ஒரு கொடிய பஞ்சம் வந்தது. அந்த பஞ்ச காலத்துல தான் இந்த பெலிஸ்திய நாட்டுக்கு அவர் கடந்து போகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் அங்கே அவனுக்கு ஏற்பட்ட நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான் 100 மடங்கு பலன் வந்துச்சு. தேகத்தில் சோதரம் பண்ணலாமா? ஹalleluya, ஹalleluya. 100 மடங்கு பலன் வந்தது. அந்த கேராரின் மனுஷர் எல்லாம் ஈசாக்கை பார்த்து, எனக்கு அன்பான தேவ ஜனமே சொன்னார்கள், மெய்யாகவே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். மண்ணு போட்டாலும் மறுபடியும் நீர் ஊற்றை அவன் மறுபடியும் நீர் ஊற்ற அந்த துறவு வெட்டுகிறான், தண்ணீர் கிடைக்கிறது. விதை விதைக்கிறான், தானியம் கிடைக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, பஞ்ச காலத்திலே போஷிக்கிற ஒரு தேவன், ஈசாக்கோடு இருந்த தேவன், வளத்தை கொடுக்கிற தேவன், ஈசாக்கோடு இருந்த தேவன், நீர் ஊற்றை புறப்பட செய்கிற தேவன். ஏசாக்கு சித்தனா போன்ற இடங்களில் தண்ணீர் கிடைக்கவில்லை. அருமையான ரெகோபோத் என்ற இடத்திற்கு வந்தபோது அவர்கள் பெருகும்படி தேவன் அற்புதத்தை செய்தார் என்று அதற்கு ரெகோபோத் என்று பின்பு பெயர்சபா என்ற பெயரும் வருகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த புதிய ஆண்டின் காலவெளியிலே நீ பெருகும்படி உன் வாழ்க்கையில் வருகிற எல்லா நெருக்கடி காலத்திலேயும் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து நீ குறைவற்று இராதபடிக்கு நிறைவுணர்வாயும் பூரணராயும் இருக்க வேண்டும் என்று தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆகவேதான் சொல்கிறேன், உன் வாழ்க்கை பயணத்தில் உன்னோடு வந்து ஆசீர்வதிக்கிற தேவன் மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில் வருகிற பஞ்ச காலத்திலும் உன்னோடு இருந்து உன்னை செழிக்க செய்கிற ஒரு தேவன், உன்னை பராமரிக்கிற ஒரு தேவன் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். மண்ணு போட்டவங்க மன்னிப்பு கேட்க வந்துட்டான். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் கர்த்தர் நெருக்கடி காலத்தில் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி வேகமா இப்போ 2 ராஜாக்கள் புத்தகம் 6:16 வேகமா வாசிங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அருமையான தேவ ஜனமே, அவர்களோடு இருப்பதை பார்க்கிலும் நம்மோடு இருப்பது அதிகம். நீங்க எலிசா தீர்க்கதரிசி, எலிசா தீர்க்கதரிசி அந்த நாட்களே சிரியர் படையெடுத்து வந்த போது, எருசலேமை முற்றுகையிட்ட போது, ஏன் அந்த முற்றுகை என்று சொன்னால், அந்த தேசத்துடைய அரசன், இஸ்ரவேல் தேசம் நமக்கு எதிராக யுத்தத்திற்கு வருகிறார்கள், அவர்கள் எப்படி நாம் வருகிறோம் என்று அறியாமல் நாம் யுத்தத்திற்கு போகிறதுக்கு முன்னதாகவே அவர்கள் அதை அறிந்து நமக்கு எதிராக வந்து யுத்தம் செய்கிறார்களே, அவர்களுக்கு இந்த தகவலை கொடுப்பது யார்? இந்த யுத்த ரகசியத்தை யார் சொல்லிக் கொடுப்பது என்று தன்னோடு இருக்கிற பிரதானிகளை பார்த்து அந்த அரசன் கேட்கிறான். அப்ப அவங்க சொல்றாங்க, அவங்க நாட்டிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க பள்ளி அறையில பேசுறதும் அவருக்கு தெரிஞ்சிடும். அல்லேலூயா. ஆகவே தேவ ஜனமே, ஆகவே அந்த தீர்க்கதரிசி நீங்கள் பிடித்து விட்டால் அந்த தேசத்தை பிடித்து விடலாம் என்று சொல்லி, இப்ப தேசத்தை பிடிக்காத அவன் எலிசாவையும் அவனுடைய வேலைக்காரனாகிய கேயாசியும் அவர்கள் மலை மேலே அவர்கள் இருக்கிறார்கள். அந்த மலையை சுற்றிலும் என்ன செய்து விட்டார்? ரதங்களை கொண்டு வந்து நிறுத்தி, குதிரைகளை கொண்டு வந்து நிறுத்தி முற்றுகை போட்டு விட்டார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, சுற்றிலும் சத்துருக்கள் அதில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆபத்து காலம், ஆபத்து என்னை சேர்ந்திருக்கிறது, சகாயர் ஒருவரும் இல்லை என்று பக்தன் சொல்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன தேவன் ஆபத்து காலத்திலும் ஆளும் துணையாய் உன்னோடு இருக்கிறார். கைகளை தட்டி சொல்லலாமா? அதான் செய்தி. அருமையான தேவ ஜனமே, உன்னோடு இருக்கிற ஒரு தேவன்
எந்த நேரத்தில் இருப்பார்? எல்லா காலத்தில் இருக்கிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கும். வாழ்க்கை பயணத்திலும் சரி, உன் வாழ்க்கையில என் அருமையான தேவ பிள்ளைகளை பஞ்ச காலத்திலும் சரி, உன் வாழ்க்கையில ஆபத்து வந்தாலும் ஆண்டவர் கூட இருப்பார். அல்லேலூயா, ஆமென். ஞாபகத்தில் பாருங்கள், அவர்கள் முற்றுகையிட்ட போது காலையிலே விழித்து கேயாசி கண்ணை கசக்கிட்டு வந்து பார்க்கிறாரு. பார்த்தா சுற்றிலும் அக்கினி, அங்கே ரதங்கள் இருக்கிறதை பார்க்கிறார். தன்னை சுற்றிலும் சீரியர் வந்து அவர்களை வணைந்து கொண்டதை, அவனை பிடிக்க வருகிறதை, அந்த குதிரைகளை வீரர்களை அவன் பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவஜனமே, தனக்கு இருக்கிற பாதுகாப்பை அவன் உணரவில்லை. ஆனால் தன்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களை பார்த்தான். இந்த காலை ஆராதனை வந்திருக்கிற உன் வாழ்க்கையில் ஆபத்துகள் வரும்போதெல்லாம் உன்னை சுற்றிலும் இருக்கிற பாதுகாப்பை நீ அறியாதபடிக்கு, அவன் உன்னை சுற்றிலும் இருக்கிற பிரச்சனையை நீ பார்த்து கொண்டிருப்பாயானால், இன்றைக்கு கர்த்தர் இன்றைக்கு கேயாசி கண்களை திறந்தது போல உன் கண்களை கர்த்தர் இந்த காலவேளை திறக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. நீ அறியாத வண்ணமாய் உன்னை சுற்றிலும் ஏராளமான தூதர்கள் உன்னை சுற்றிலும் பாதுகாத்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. எத்தனை ஆபத்துக்கள் வந்த போதும், போராட்டங்கள் வந்த போதும் உன்னை காக்கிற தூதன் உன்னோடு கூட இருந்தார். சாட்சி சொல்லும்போது சொன்னார், இத்தனை வைரஸ் பிரச்சனை வந்த போதும் அது என் வீட்டு வாசற்படி கூட வரவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அன்றைக்கு வீட்டு வாசற்படியிலே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டது. ஆமென். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் காக்கப்பட்டு வந்திருக்கிறோம். ஆபத்து உனக்கு கிட்டி இருந்த போதும் அந்த ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. தேவனே உனக்கு துணை நின்றிருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நேற்று வந்து பிரசங்கம் பண்ணார் ஐயா. அவர் கொரோனால அட்மிட் ஆனார். அவரை கூப்பிட்டு வந்து பேச வச்சுட்டீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அவர் இப்படிதான் வந்து பாவம் அட்மிட் ஆகி ராஜசேகர் பாஸ்டருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது யாரும் பார்க்க வரலையா? அவர் என்கிட்ட ஷேர் பண்ணாரு, ஐயா ஒருத்தவங்க பார்க்க வரல, எல்லாருக்கும் பயம் தானே, எல்லா டெஸ்ட் எடுத்து ஒரு பிரச்சனையும் இல்ல பண்ணி எல்லாம் ஆப்பிள் பழம் வாங்கி வராங்களாம். என்ன நிலைமை அந்த மாதிரி. அது பக்கத்திலே பேச மாட்டோமே. நல்லா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் பதில் அந்த எதனா ஹெல்ப் பண்ண சொல்லி வருவேன் சொல்லி பார்த்து நீங்க அந்த மூலையிலே இருங்க, நான் மூலையில் நிற்கிறேன் ஃபோன் பண்ணி சொல்லுவார், நீங்க அந்த கார்னர் வந்து நின்று பாஸ்டர் நான் வரேன். நாங்கள் 2 பேர் தான் மீட் பண்ணுவோம். அவர் ஒருவர் என்ன அந்த உதவி கொடுத்துட்டு அப்படியே போயிடுவார். வேலையா வீட்டுக்கு வாங்க அதெல்லாம் முடியாது, அவ்வளோ பயம். ஏன்னா அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு இல்லையா? மாஸ்க் போட முடியாது, ஒருத்தர் தொடக்கூடாது, நிற்கக்கூடாது. அவருனா அப்படி நான் என்ன மருந்து அடிச்சுக்கிறேன். இந்த ஜன்னல்லாம் அடிப்பேன், ஜன்னல் இந்த பார்லாம் அடிப்பேன். என்ன பசங்க தொட்டுற போது எல்லாம் வந்தாடு இந்த ஜன்னல் சேர் எல்லாத்துலையும் ஒரே பாஸ்டர் மருந்து நாத்தடி எப்படி கேட்க பாருங்க, மருந்து நாத்தடிக்குது. இப்படி அந்த கேட்ல போய் கேட்டு இல்லைன்னா பிடி கைப்பிடி அதெல்லாம் அடிப்பேன், முன்னாடி அடிப்பேன், பின்னாடி அடிப்பேன், பயம். ஏன்னா அப்படி சொல்லி இருக்கிறார்களே. ஆகவே அருமையான தேவச்சனமே, ராஜசேகர் பாஸ்டர் அப்படி அவர் சொன்னாரு. அப்படி இருந்த போது சிலர் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன பண்ணுவாங்க பாஸ்டர். ஏன்னா நம்ம எப்ப விழுமோ அப்ப நமக்கு ஒரு பெரிய கதை கட்டுவாங்க. அல்லேலூயா. நம்ம நிக்கிற வரைக்கும் தான் நமக்கு புகழ். அல்லேலூயா. நம்ம வீழ்ச்சி அடையணும்னா அதனாலதான் நீங்க ஆண்டவர் அண்டி கொள்ளுங்க, ஆண்டவர் அண்டி கொள்ளுங்க, நம்மள அவர்தான் தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. அன்னைக்குதான் கண்டுபிடிச்சா ஒரிஜினல் மனுஷன் யாரு, உண்மையான அன்பு எதுன்னு அப்பதான் பாஸ்டர் நான் கண்டுபிடிச்சேன். என்னை பார்க்க வரல கூட பரவாயில்ல பாஸ்டர், என்னை பத்தி ஏகப்பட்ட தீர்ப்பு வந்துருச்சான், நியாய தீர்ப்பெல்லாம் வந்துருச்சான். ரொம்ப சோர்ந்து போனாராம். கர்த்தர் வைராக்கியமா ஜெபம் பண்ணாராம். கர்த்தர் கிருபையை கொண்டு நிறுத்தி இப்போ அவர் சர்ச்சை என்ன எக்ஸ்டாண்ட் பண்ணிருக்கிறாருங்க, பெரிய ஆலயமா. அவர் ஏற்கனவே இருந்த சபையோட இந்த பக்கம் கொஞ்சம் அகலமாக்கி அந்த பக்கம் அகலமாக்கி ஏற்கனவே ஷீட் போட்டிருந்தாரு. ஷீட் தானே சைடுல போட்டு இல்ல பாஸ்டர், எல்லாம் கான்கிரீட் போட்டு பக்காவா சோத்துக்குலாம் இந்த மாதிரி சுண்ணாம்பு அடிக்க கிடையாது. எப்ப சுண்ணாம்பு அடிச்சாலும் டெஸ்ட் சுண்ணாம்பு அடிக்க ஃபுல்லா வால் டைல்ஸ். எப்பங்க கொரோனா பாதிக்கப்பட்டு இவர் உருப்பட மாட்டாரு, ஒரு மோசமானவர் என்ன அக்கிரமம் பண்ணாரு, இந்த பாஸ்டர் பாருங்க. அதுக்கப்புறம் தான் ஆசீர்வாதம். கைகளை தட்டி சோதனை பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஆமென். பகைவர்கள் 1000 பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். அப்புறம் துன்பங்கள்
துன்பங்கள் ஆயிரம் வந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். தூக்கம் எனக்கு வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். உம்மை வாழ முடியாதையா இசையா 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 இசையா. திராட்சை செடி திராட்சை செடி கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். திராட்சை செடி கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். மிகுந்த கனி கொடுப்பேன். நான் மிகுந்த கனி கொடுப்பேன். உம் சீடனாயிருப்பேன். அப்பதான் நீங்க சர்ச் முடிக்காதீங்க பாஸ்டர், அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஹalleluya ஹalleluya. ஆந்திராவுல நீங்க பிரசங்கத்துக்கு போனா அங்க இப்படிதான் இருக்கு சபைகள்னா சாதாரணமா மீட்டிங்கா உங்களுக்கு ராவா நடக்குங்க. எல்லாரும் பாய் எடுத்து வந்து கூத்து பார்க்க படுத்துக்குவாங்க பாருங்க. அந்த மாதிரி பாய் போட்டு உட்கார்ந்து தான் பாக்குறாங்க. அவங்க பாட்டு அப்படியே படுத்தா மாதிரியே செஞ்சுதான் கேட்பாங்க. அந்த மீட்டிங் நடந்தா தேவ பிள்ளைகளே அவ்வளவு நேரம் பேசுவாங்க, செய்தியா பேசுவாங்க. ஆனா ஜனம் சோர்ந்து போகாம அந்த செய்தி கேட்பாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், ஆகவே நாம் இங்க பார்த்தோம், இந்த தீர்க்கதரிசி பார்த்து சொல்லுகிறார், அவர்களோடு இருப்பதை பார்க்கிறோம் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். ஏன்னா இவருடைய கண்கள் புறக்கண்கள் பிரச்சனை ஆபத்தை பார்த்தது. ஆனா உள்ளான கண்கள் அவனுக்கு என்ன செய்யப்படல, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படல. ஆவிக்குரிய கண்கள் திறக்கணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணாரு. எனக்கு அருமையான தேவச்சனமே, அப்பதான் அந்த வார்த்தையை சொன்னார், இவன் கண்ணை திறக்க ஆண்டவரே, உன்னோடு இருக்கிறது அதிகம் என்பதை அவர் சொன்ன போதுதான் பார்த்தான். தங்களை சுற்றிலும் அக்கினி ரதங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை காக்கும்படி அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய தூதர்கள் என்னோடு கூட இருக்கிறாங்க. தூக்க வராதபடி காக்கும்படி ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அவர் சத்தமா வெளியே சொல்லுங்க. பக்கத்துல உள்ள காரணம் அப்படின்றீங்க. எழுந்துட்டு இருக்காங்க பாருங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நம்மோடு கூட இருக்கிறார். அதுக்கப்புறம் பஞ்ச காலத்திலே பராமரிக்கும்படி நம்மோடு இருக்கிறார். ஆபத்து காலத்தில் அழுதுணையாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், தானியேல் சம்பவம், வேதத்தில் நிறைய சம்பவம் இருக்குது, புதிய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய சம்பவம் இருக்குது. பிரசங்கத்தை கேட்பதற்கு உங்களுக்கு சூழ்நிலை இப்பொழுது சாதகமாய் இல்லை. ஆகவே நான் வேகமாய் அடுத்த குறிப்புக்கு போகிறேன். உன்னுடைய பலவீனத்திலே பலன் தரும்படி அவர் உன்னோடு இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் வழங்கும். அல்லேலூயா. இந்த எலியாவை வந்து இந்த அளவுக்கு பாதுகாப்பு எலிசாவுக்கு கர்த்தர் கொடுத்தாருன்னா, எலிசா எந்த அளவுக்கு தேவனோடு உறவாடி இருப்பார், அதை நம்ம தியானிக்கணும் இல்லையா? எலியாவை பார்க்கிறோம், எலிசாவுக்கு, யோபுக்கு. இது ரொம்ப நல்லா இருக்குதுல்ல? ஒண்ணு வேணாம், எப்படி வேணும்? 2 படம் வேணும். யாருக்கு கிடைச்சது தெரியல. எல்லாம் ரெட்டத்தனியா கிடைக்கணும் ரொம்ப ஆசை நமக்கு. ஆனா அப்போ எலிசா எந்த அளவுக்கு வாழ்ந்தார் தெரியுங்களா? எப்படி வாழ்ந்தாருங்க? எலிசாவுடைய கேரக்டர் ஒண்ணு யாரா தெரிஞ்சவங்க சொல்லுங்க. எலிசா எலியாவுடைய வேலைக்காரர், நீய கூட இருந்தார். நல்லா சொல்றாங்க. வேற என்ன தெரியாத ரகசியம்? பெரிய ஆஸ்திகாரன், நிலபலம் உள்ளவன். எத்தனை ஏர்போர்ட் ஓட்டினாரா? 12 ஏர்போர்ட் ஓட்டின ஒரு பெரிய விவசாயி. அல்லேலூயா. அதெல்லாம் விட்டுட்டு வந்தார். அதான் இவங்க சொல்றாரு, பெரிய பணக்காரன், அதெல்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தார். கர்த்தரோட சேர்ந்து இருந்தார். ஆமா, எது சொன்னாலும் பிரச்சனை இருக்க, இது சொல்லிட்டா கரெக்டா முடிஞ்சிடும்.
அவர் கேரக்டர் என்ன சொல்லுங்க? எலியாவின் கைக்கு தண்ணீர் ஊற்றின சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. ஒரு முறை நான் அந்த பிரசங்கம் பண்ணேன். அவன் கைக்கு தண்ணி ஊத்துனாரு, தண்ணீர்ல நடந்த அற்புதங்களை இவரை கொண்டு செஞ்சார். பண்ண ஒரு தம்பி வந்தார், ஐயா என்ன இந்த பிரசங்கம் மெட்ராஸ்ல இல்லையா? தண்ணி ஊத்துறவருக்கு தண்ணீர் அற்புதம் நடந்ததா இல்லையா? அப்போ எலிசா கிட்ட நம்ம என்ன கத்துக்கிறோம்? வெரி குட், ஹalleluya. யார் கைக்கு தண்ணி ஊத்தணும்? பெத்த தகப்பன் கைக்கு, தாய் கைக்கு, போதகர் கைக்கு, பரிசுத்தவான்கள் கைக்கு என்ன செய்யுங்க? தண்ணீர் வார்க்கணும். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? பணிவிடை செய்யணும். ஹalleluya. பணிவிடை செய்யணும். அது தப்பா என்ன செய்யக்கூடாது? என்ன கூடாது? இவ்வளவு தெரியாது, பெரிய பணக்காரன், ஹalleluya, அத்தனை ஆஸ்தியை விட்டுட்டு அவங்க அப்பா அம்மா அழுதிருப்பாங்க. ஐயோ இவ்வளவு பெரிய நிலப்பலம் இருக்குது, எங்கடா போறேன்? யாரோ ஒரு மனுஷன் வந்தா சாதனை தூக்கி போட்டான், அவன் பின்னாடி போறியே. அவங்க அம்மா அழுதிருப்பாங்க, அப்பா அழுதிருப்பாங்க. ஆனா அவர் சொல்லிட்டாரு, ஒரு பெரிய அன்னைக்கு பிரியாணி போட்டு எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டாருங்க? நான் ஊழியத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அவர் பின்னாடி போனா ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா தேவனாகிய கர்த்தர் அவர் பின்னாடி சுத்தினதுனால, அவர் கைக்கு தண்ணி ஊத்துனதுனால ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஒண்ணு தண்ணி ஊத்துறது மட்டும் இல்ல, ஃபாலோ பண்ணாரு. கையில கத்துறது கருத்து சோதரர் சொல்லலாமா? ஹalleluya. அந்த பாஸ்டர் ரொம்ப மோசமானவர். அவர் சொன்னாரு, நீ என்ன ஃபாலோ பண்ண கூடாது, நீ பெரிய ஆள் ஆயிடுவ. என்ன பண்ண? நான் பெத்தேலுக்கு போறேன். நீ போ. நான் எங்க போறேன்? வேற எங்க போறேன்னு இருக்க? கில்காலுக்கு போகிறேன், என்னை விட்டு போயிரு. நான் வேற எங்க போகிறேன்? யோர்தானுக்கு போறேன், என்னை விட்டு போயிரு. அடுத்து நீங்களே சொல்றீங்க பாஸ்டர், எரிகோவுக்கு போறேன், என்னை விட்டு போயிரு. நீ எங்க போனாலும் நான் உங்களையே ஃபாலோ பண்ணுவேன். சொல்லுங்க ஹalleluya. ஆமென். ஹalleluya. நீ போகும் இடமெல்லாம் நான் உடனே கூட இருக்கேன்னு சொன்னாரே. அந்த ஆண்டவருடைய ஊழியக்காரன் பின்னாடி போறாரு. ஒரு ஊழியக்காரன் பின்னாடி சுத்தியே என்னையா லாபம்? என்ன பார்த்து கேட்டாங்க. நான் இயேசுக்கு என்ன ஒப்பு கொடுத்தேன், இயேசு என்ன சுகமாக்கினா, ஊழியத்துக்கு வந்துட்டேன். ஊழியத்துக்கு வந்துட்டா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்காது. ஹalleluya. பயங்கர வைராக்கியம். பவுலை பத்தி கேட்க கேட்க எனக்கு பயங்கர வைராக்கியம். அப்போஸ்தலர் நடபடியில் என்ன எழுதியிருக்குது, அற்புதம். இந்த மாஸ்டர்கள் என்ன ஊழியம் செய்றாங்க அப்படிதான் நினைச்சேன். சில நேரங்களில் நீங்க கூட கொஞ்சம் ஆங்கில நிறுத்திட்டீங்கன்னா அப்படிதான் நினைப்பீங்க. எங்கேயாச்சும் ஒரு மீட்டிங் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த சபையை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். அடுத்த நாள் புஷ்னு போயிருங்க. உங்களுக்கு தெரியாது ஆவிக்குரிய விஷயங்கள்ல நாமே வளரணும். திடீர்னு ஒருத்தரை பார்த்து புஷ்னு என்ன செய்யக்கூடாது? ஆமா, எழுப்பக்கூடாது. அப்ப பாருங்க, நான் நினைச்சேன் நம்ம போய் பார் தெருவில் நின்று ஜபம் பண்ணது எத்தனை அற்புதம் நடக்குது பாருங்க. ஒன்று ஜபம் பண்ண ஒண்ணுமே நடக்கல. எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூட்டு போனா ஒரு ஆள் செத்து போயிட்டான் ஜபம் பண்ணதுன்னு. அவர் அதோட ஊழியத்துக்கு வரவே மாட்டேன்ட்டார். பாருங்க, நாம் நினைப்பது போல அல்ல தேவ சமூகத்தில் நம்ம போவோம். ஹalleluya. நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அப்படிதான் இந்த தேவ மனுஷன் தன்னை அர்ப்பணித்தார். அப்பொழுதுதான் அற்புதம் நடந்தது. நான் என்னுடைய பாஸ்டர் பின்னாடியே சுத்திட்டு இருந்தேன். நான் இறையியல் படிச்சுட்டேன், படிச்சு பட்டம் வாங்கிட்டேன், நல்லா ஊழியம் செய்றேன். எங்க தலைமை சபையில என்ன விடல. ஆனாலும் எங்க நான் ஜெபம் பண்ண ஆண்டு சொன்னாரு, நீ உன் போதகர் கீழே அடங்கிடு அப்படின்ட்டார். ஹalleluya. நீ என்ன செய்? நீ போதகர் கீழே அடங்கினா மறுபடியும் அவர் வயசான ஒரு பாவம். அவருக்கு போய் மறுபடியும் ஊழியம் செய்றேன். என்ன பாவம் சொல்ல? என்ன நீ ஊழியத்துக்கு வந்துட்ட, பைபிள் ஸ்கூல் படிச்சுட்ட, மறுபடியும் அந்த பாஸ்டர் பின்னாடியே போயிடுகிறீங்க, நீ போய் ஊழியத்தை துவங்கன்றாங்க. அவங்க சொல்றாங்க. ஆனா நான் சொல்றேன், நமக்குலாம் ஒரு சொப்பனை பார்த்துட்டா உடனே ஊழியத்துக்கு போயிடும். ஹalleluya. ஒரு சொப்பனை பார்த்தாலே என்ன பண்ணும்? ஊழியத்துக்கு போயிடும். ஒரு அற்புதம் நடந்தா அது ஊழியத்தை அழைப்பு நம்ம நினைச்சுப்போம். அப்படி கிடையாது. அப்ப போதற்கு அழகிறேன்னு ஆண்டவர் சொன்ன போது எங்க பாஸ்டருக்குள்ள இறையில் படிச்சுட்டு பல ஆண்டுகள் எங்க பாஸ்டருக்கு எழுதாங்க. ஹalleluya. அவர் போற இடமெல்லாம் கால் அழித்து விடுவேன், அவருக்கு ட்ரெஸ் வாஷ் பண்ணி கொடுப்பேன், அவரோடு கூட தான் இருப்பேன், அவரை சைக்கிள் வச்சு பல இடங்களுக்கு பேசிட்டு போவேன். பாருங்க, எலிசா இப்படித்தான் ஆசீர்வாதத்தை பெற்றார். ஹalleluya. கர்த்தருக்கு கூட வேண்டுமா? ஆண்டவராகிய தேவன் ஆபத்து காலத்தில் உன்னோடு கூட இருக்க வேண்டுமானால் எலிசாவிடத்தில் அந்த குணாதிசயம் கூட இருக்க வேண்டும். இந்த எலிசா என் அருமையான தேவ பிள்ளையே, எலியாவுக்கு தண்ணீர் வாற்றவன், அவன் கைக்கு தண்ணீர் வாற்றவன்.
அவரை உறுதியாய் பின்பற்றினவன், அதனால்தான் இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைத்தது. ஆனால் இந்த எலிசாவுடைய வேலைக்காரனாகிய கேயாசியோ பண ஆசை பிடித்தவன். அவன் நிலைமை என்ன தெரியுமா? எலியாவை பின்பற்றின எலிசாவுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் வந்தது. ஆனால் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்ற, 2 மடங்கு அபிஷேகத்தை பெற்ற, மிகப்பெரிய அற்புதங்களை செய்த எலிசாவை ஃபாலோ பண்ண கேயாசிக்கு குஷ்டரோகம் வந்தது. ஏன்? எவ்வளவு பெரிய சபையில இருக்கிறது, பெரிய சர்ச்சில் இருக்கிறேன், பெரிய பாஸ்டர் கூட இருக்கிறேன், அது ஒரு பெரிய விஷயம். நீ எப்படி இருக்கிறதான் முக்கியம், உன் தீர்மானம் தான் முக்கியம். எனக்கு அருமையான தேவஜனமே, நடந்து என்ன தெரியுமா? பண ஆசை பிடித்து நாகமானுடைய சொத்து மேல ஆசைப்பட்டு, அவன் கொடுக்கிற அந்த டிரெஸ்ஸுக்கு ஆசைப்பட்டு, பணத்துக்கு ஆசைப்பட்டு அவன் பிறகே போனான். கண்ணு தெரியல எலிசாவுக்கு. இரட்டிப்பான வரங்களை பெற்று எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த, எலியாவை உறுதியாய் பின்பற்றின அந்த எலிசாவுக்கு தேவன் வெளிப்பாட்டை கொடுத்தார். உன் கால் எங்கே போனது, எங்கே திரும்பினது என்று எனக்கு தெரியும். அல்லேலூயா, ஆமென். அவன் போன போதே அவன் மனம் அங்கே செல்லவில்லையா? நாகமானை பிடித்த குஷ்டரோகம் உன்னையும் பிடிக்கும் சொன்னாரு. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆகவேதான் இந்த அதிகாலை வேளையிலே உங்களிடத்தில் நான் சொல்லிக் கொள்ற ஒரு காரியம், ஆபத்து காலத்தில் அவர் துணையாக இருக்க வேண்டுமானால் அவரை நீ பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் விட்டு பிரியக்கூடாது, அவருடைய பிரசன்னத்தோடு கூட நீ இருக்கணும். இயேசு அதான் சொன்னார். ஆண்டவர் இயேசு சொன்னார். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்றார், உலகத்தின் முடிவரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. அது எல்லாருக்கும் பொருந்துமா? யாருக்கு அந்த வார்த்தை சொன்னார்? நீங்கள் போய் சர்வ சிருஷ்டிக்கும் பிரசங்கிங்க, சீசராக்குங்க, அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க, உலகமெங்கு போய் இதை செஞ்சாலும் கூட இருப்பேன்னு சொன்னார். நல்லா யோசிங்க. சும்மா தூங்குற ஆளுகிட்ட ஆண்டவர் இருக்க மாட்டார். கைகளை தட்டி நல்லா சத்தமா கை தட்டி, பக்கத்துல இருக்கிற சிஸ்டர் தூங்குறாங்க, நல்லா சத்தமா தட்டுவான். ஆமென். அதனாலதான் அடுத்த வருஷம் இந்த நாடகம் போடக்கூடாது. தேவ செய்தி கேட்கக்கூடிய வித்தியாசத்தில் போராடுறான். ஒரு முக்கியமான செய்தி உன் வாழ்க்கையில முதல் செய்தி. இந்த முதல் செய்தியில் இருக்கிற சாராம்சத்தை கவனித்துப்பா. தேவனுக்கு எலிசாவுக்கும் தேவனுக்கு இருந்த உறவுதான் அத்தனை பெரிய காரியங்களை செய்தது. ஆண்டு சொன்னார், ஊழியம் செய்கிற உன்னோடு தான் கர்த்தர் இருப்பார், அவரை குறித்து சாட்சி கொடுக்கிற உன்னோடு தான் கர்த்தர் இருப்பார். இந்த ஆண்டுல என்னோடு கர்த்தர் பேசுகிற விஷயம் அதுதான். அல்லேலூயா. அருமையான தேவனே, அநேகரை நாம் சீஷராக்க போகிறோம். அல்லேலூயா. அநேகருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போகிறோம். உன்னோடு கூட இருக்கிற இயேசுவை மற்றவர்களுக்கு கொண்டு செல்வதுதான் இந்த வருஷத்தினுடைய லக்காக உங்களுக்கு இருக்க வேண்டும். அது உன்னோடு கூட இருக்கிற, உன்னோடு வைத்துக் கொண்டிருக்க கூடாது. உன்னோடு இருக்கிற ஆண்டவரை மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். நீ கொண்டு செல்கிற அந்த பணியில கர்த்தர் உன்னோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். நான் உன்னுடனே கூட இருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமா இருக்கும். அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், கண்கள் திறக்கப்படும், வியாதிகள் குணமாகும், மனம் திறக்கப்படும், அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலங்கள் மாறும். நீங்க அவரை தொடும் பொழுது, பேசும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்ய தொடங்குவார். ஆகவேதான் இந்த காலங்களில் உங்களை அழைத்து வந்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன். எலிசா எவ்வளவு ஆண்டவரோடு நெருக்கமா இருந்திருப்பார் பாருங்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்றார், அவர் நம்முடைய கைகளை பிடித்துக் கொண்டிருக்கிறார். என்ன செய்யறாங்க? கையை என்ன செய்யறாங்க? ஏன் கையை பிடிச்சிருக்கிறாரு? நம்ம எங்கேயாச்சும் போயிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பிசாசு நாடகம்லாம் ஈஸியா நடிச்சிட்டோம். ஆனா தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியல. இல்ல, ஈஸியா நடிச்சிட்டோம், தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. வாசிங்க, வாசிங்க, இந்த வசனத்தை வாசிங்க. யோவான் 10:28. ஒருவனும் அவைகளை என் கரத்திலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. நம்ம யார் கையில் இருக்கிறோங்க? ஏசப்பா கையில் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த உறவை பற்றி ஆண்டவர் சொல்றாரு, அவர் நம்ம கரம் பற்றி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இன்னும் சொன்னார் பாருங்க, யோவான் 15:4 சொல்லும்போது சொல்றார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னிலே என்ன செய்யணும்? நிலைத்திருந்தாதான் கனி கொடுக்க முடியும். நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க முடியாது. அப்ப இந்த உறவு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 17:23 ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார், 17:17 சொல்லும்போது சொல்றார், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல பிதாவே இவர்களும் என்ன செய்யணும், நம்மோடு கூட இவர்களும் ஒன்றாய் இருக்கணும் சொல்றார். உறவு முறைனா இந்த வசனங்கள்லாம் உறவு முறை சார்ந்த வசனங்கள். தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவை பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்கிற வசனம், கையை பிடிச்சிருக்கிறார், உலகத்தில் முடியவர்கள் கூட இருப்பேன் சொல்றார். அருமையான திராட்சை கொடியாய் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கணும் சொல்றார். அருமையான தேவனுடைய பிள்ளை யோவான் சொல்லும்போது நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய ரோமர் 8:38-37 வசனங்களே அவருடைய அன்பை விட்டு இந்த உலகத்தில் எதுவும் பிரிக்க மாட்டாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பசியோ பஞ்சமோ நிர்வாணமோ நாசமோ சுமோ பட்டயமோ வேற எந்த சிருஷ்டியோ இந்த கிறிஸ்து இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டார். அவ்வளவு பெரிய உறவு எங்களுடைய உறவு. ஹல்லேலூயா. அதனால எத்தனை பெரிய ஆபத்து வந்தாலும் என்னை சுற்றிலும் இருக்கிற அக்கினி ரதம் இருக்கிறது, அது என்னை காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. அது என்னை காத்துக்கொள்ளும். தேவனோடு உள்ள உறவை நீங்கள் அதிகரிக்க செய்யுங்கள், உறவை இழக்காதீர்கள். உறவு இழந்தா என்ன ஆகுதுங்களா? எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை சாக்கலே மறுபடியும் சிலுவையில் அறைந்து. எப்ப இந்த வசனத்தை கேட்டோம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வசனத்தை கேட்டோம். சிலுவையில் அறையும் போது இந்த வசனம் சொன்னாங்க சிஸ்டர், இல்லையா? மறுபடியும் நாமே அவரை என்ன செய்யணுமா? சிலுவையில் அறையணுமா? எப்படிங்க சிலுவையில் அறையணும்? இயேசு 2020 ஆண்டுகளுக்கு சிலுவையில் அறையப்பட்டாரு. எப்படி மீண்டும் நடக்கிறது? நாம எப்ப அவரை மறுதலிக்கிறது தெரியுமா? அவருடைய வார்த்தை விட்டு மீறும் பொழுதெல்லாம், பிரமாணத்தை மீறும் பொழுதெல்லாம், அவருக்கு கீழ்ப்படியாத போதெல்லாம், அவரோடு இருக்கிற உறவை நாம் புறக்கணிக்கும் பொழுதெல்லாம் மறுபடியும் அவரை சிலுவையில் அறைகிறோம். ஹல்லேலூயா. மறுதலித்து போக கூடாது. அப்படி போயிட்டா என்ன செய்ய முடியாதா? புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஆகவே நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்கு, அவருக்கு பிரியமாய் இருப்பதற்கு நமக்கு ஒன்று தேவை. அது என்ன தேவைன்னா, ஏதோ பார்த்து பேசுறாரு கிடையாது, உங்களுக்கு விசுவாசம் தேவை. அதே எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்ப எது தேவை? எனக்கு விசுவாசம் தேவை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே விசுவாசம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில வாழ்வோம் என்று சொன்னால் நமக்கு பிரச்சனை வந்துவிடும். லூக்கா 17:1 ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், வேகமா 17:1. எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, இடரல் வருகிறது கூடாத காரியம். ஆனால் எவனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அப்ப இடரல் வரும், ஆனால் யாரால் வருகிறதோ அவர்களுக்கு ஐயோ. அப்ப இடரல் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, ஆகவேதான் தேவனோடு உள்ள சரியான உறவிலே நாம் வாழாவிட்டால் நம்மையும் கெடுத்துக் கொள்ளும், மற்றவர்களையும் கெடுத்து விடுவோம். ஹல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இத்தாலி தேசத்துல ஒரு இசை கலைஞர் ஒருத்தர் இருந்தாருங்க. இத்தாலியில ஒரு இசை கலைஞர் சார், அவருடைய பெயரை சொல்றேன். அந்த இசை கலைஞர் அவர் தான் மரிப்பதற்கு முன்னாடி சொன்னார். மரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் நிக்கோலோ மகாலி என்பது அவருடைய பெயர். நிக்கோலோ அந்த வயலின் வித்வான் என்ன செஞ்சாரா, அந்த மிக நேர்த்தியா வயலின் வாசிப்பார். அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாரா, நான் செத்துட்டேன்னா என்னுடைய வயலினை யாருமே எடுக்க கூடாது, இதை யாரும் பயன்படுத்த கூடாது, ஆகவே இது காட்சி பொருளாகத்தான் வைக்க வேண்டும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது காட்சி பொருளாக வைத்து கட்சியில மாக்கி மண்ணா போச்சு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை நாமும் பயன்பெற வேண்டும், நமக்கு பின் மற்றவர்களும் பயனடைய வேண்டும். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இதுதான் எலிசா வாழ்க்கையில் நடந்தது. எலிசா வாழ்க்கையில் நடந்த கடைசி அற்புதம் என்ன தெரியுமா?
எலிசா மூலம் நடந்த அற்புதம்னா அப்பதான் அவரு வல்லமே பெறாரு. நான் முடிவை சொல்றேன், நீங்க ஆரம்பத்தை சொல்றீங்க. எலிசாவை கொண்டு நடந்த கடைசி அற்புதம். இப்ப நான் என்ன வாயில் நிறுத்துவான்னு செத்து போயிட்டாரு. நான் அந்த சம்பவத்தை சொல்லி இதை கனெக்ட் பண்றேன். யோசிக்க மாட்டீங்களே? மரித்தவன் உயிரோடு இருந்தான். எப்படி? அவர் செத்துட்டாரு. எலிசா செத்து போன அதே குழியில ஒருத்தனை கொண்டு போய் தோண்டி எடுத்தாங்க. கல்லர் கட்டுற பழக்கம் நினைக்கிறேன் நம்ம நாடு மாதிரி. அவங்க உள்ள கோண்டதுமே அந்த எலும்புகள் இருந்தது. அது மேல இந்த செத்த பிரேதம் போட்டது. எலிசாவின் எலும்பின் மேல் விழுந்த பிரேதம் உயிரோடு எழுந்தது. கைகளை கட்டி கத்தர் சொல்லலாமா? ஹalleluya! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் இருக்கும் பொழுதும், நாம் பலனற்று போகும் பொழுதும், இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாலும் நாம் செய்கிற செயல்கள் இந்த பூமியிலே செயலாற்றி கொண்டே இருக்கும். நான் சொன்ன வார்த்தைகள் செயல்பட்டு கொண்டே இருக்கும். நாம் எழுதிய அறிவுரை செயல்பட்டு கொண்டே இருக்கும். அவன் மரித்து இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவேதான் நான் சொல்கிறேன், இது எதனால் வந்து தேவனோடு உள்ள உறவு யாருக்கு அதிகமா இருக்கிறதோ அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். ஆகவே அந்த அருமையான வயலின் வித்வானுடைய அவனுடைய வார்த்தைப்படி அவனுடைய வாழ்க்கை அந்த வயலோடு முடிந்து விட்டது. யாருக்கும் பயனில்லாமல் போய்விட்டது. ஆனா நீங்க சொன்னோம், எனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் தர்ணிச்சு சொன்னாங்க, சில பிள்ளைங்க சொன்னாங்க, உங்க மூலமா நாங்க இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டோம். ஹல்லேலூயா! ஒரு பாப்பா குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வருது. இப்படிதான் எனக்கு குழந்தை குட்டியோட வருது. யாருமானா, ஐயா நீங்க சண்டே கிளாஸ் நடத்தீங்க அந்த தெருவில் வந்து, உங்க சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா. ஹல்லேலூயா! பாருங்க, நம்ம இப்போவே சொல்லியிருப்போம், அவங்க ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளையா மாறும். ஒரு சந்தர்ப்பம் வரும், கர்த்தர் அதை செய்வார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் பயன் தேவனோடு நமக்கு சரியான உறவு இருக்குமா? நிச்சயமா நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உன் பலவீனத்தில் கர்த்தர் பலன் தருகிறவர். நான்காவதாக பாயிண்ட் ஏசாயா 41:10 வாசிக்கிறோம். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை நான் என்ன செய்வேன்? பலப்படுத்தி திகையாதே, நான் தேவன் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். வசனம் ரொம்ப நீதி வலது கரத்துல வேற நான் தாங்குவேன். இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி தான் வசனம் தான் வாக்குத்தத்தம் நம்ம எடுத்துப்போம் இல்லையா? அல்லேலூயா! நான் உன்னை பலப்படுத்தி, ஆனா நீ ஜெபம் பண்ணாதே. நான் உன்னை பலப்படுத்தி, நீ சர்ச்சுக்கு லேட் ஆவா, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என்னங்க கதை? அப்புறம் வசனத்தை இப்படிதான் எடுத்துக்கிறோம். நற்மையான தேவச்சனம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறா, உன் பலவீனத்திலே நான் பலன் அளிப்பேன். கைகளை தொடிக்கிறதுக்கு சொல்லலாமா? ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அருமையான தேவச்சனமே, உன்னுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் பலவீனம் இருக்கிறதோ அந்த பலவீனத்திலே கர்த்தர் பலன் தருகிறார். யாருக்கு இந்த வார்த்தை சொன்னார்? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே பூரணமாய் விளங்கும். யாருக்கு சொன்னார்? பவுலுக்கு. ஏன் சொன்னார்? பவுல் என்ன சோம்பேறியா? பவுல் சர்ச்சைக்கு வராத நபரா? பவுல் சுவிசேஷம் சொல்லாதவரா? பரிசுத்தம் இல்லாதவரா? ஜெபிக்காதவரா? யாருக்கு அவரு? யாருக்கு அவரு? ஒரு குறை இல்லாமல் கர்த்தருக்காக வாழ்ந்தவர், கர்த்தருடைய ஊழியத்தை பூரணமாய் நிறைவேற்றினவர். அந்த ஊழியத்தை நிறைவேற்றும் நாட்களே அப்படி கர்த்தருக்கு வைராக்கியத்தோடு இருக்கும் பொழுது ஒருவேளை அவருக்கு பலவீனம் வந்திருக்கும். அந்த பலவீனத்தை தான் கேட்கிறார், ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் பலவீனமா இருக்குது, உங்க ஹெல்ப் எனக்கு தேவைன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் அப்போ சொல்றாரு, பயப்படாத, உன்னை நான் பலப்படுத்திடுவேன், நீ போ, be healed in the name of Jesus அப்படின்றோம். டாக்டர் நம்பாங்க அப்படிலாம் சொல்ல, உன் பலவீனத்துல ஏன் பலன் பூர்ணமாக விளங்கும், நீ போட்ட. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இந்த நாளின் காலைகளிலே பலவீனத்தோடு நீ வந்திருப்பாயானால் என் அருமையான தேவச்சனமே, கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அந்த பலவீனத்தை மாற்றுவார். உன்னோடு கூட இருக்கிறாரா என்பதை நாம் சோதிக்க வேண்டும். அல்லேலூயா! யாரோடு கர்த்தர் இருப்பார் இப்படி நான் தியானிச்சேன். அதுக்கு ஒரு 10 வசனம் வருது. கவிதை ஆறு பக்கத்துல, ஐயோ இந்த 10 வசனத்தை சொல்ற போறீங்க பார்த்து. வசனம் தாங்க ஒரு டேப்லெட் நமக்கு. நல்லா கவனிங்க, யாரோடு கர்த்தர் இருப்பார் அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட சம்பவம் இருக்குதுங்க, ஏகப்பட்ட வசனம் இருக்குது. இப்ப கூட இருப்பேன்னு சொல்றதுன்னா நான் சொல்லிட்டு வந்தேன், எந்தெந்த சுச்சுவேஷன்ல கூட இருப்பார் சொல்லுங்க. இது வரைக்கும் சொல்லுது, வாழ்க்கை பயணத்துல அப்படியே சொல்லு,
பஞ்ச காலத்துல, அப்புறமா ஆபத்து காலத்துல. இதான் நம்ம லைஃப்ல என்ன பிரச்சனை இருக்குது, அதான் நான் டைட்டிலா எடுத்து வந்துக்கிறேன். வேற எதுவும் எடுத்து வந்தா உங்களுக்கு புரியாது. ஆமா பாஸ்டர், கரெக்ட் பாஸ்டர், அப்பெல்லாம் கூட இருப்பேன்னு சொல்றார். ஆனா எப்படி இருந்தா கூட இருப்பா, அதையும் நான் கூட சொல்லிட்டே வரேன். அது தேவ ஜனமே, கர்த்தருக்காக வாழ்ந்ததினாலதான் பவுலுக்கு ஆண்டவர் அப்படி சொன்னார். என் அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய ஜனத்துக்கு ஆண்டவர் சொல்ற வாக்கு என்ன தெரியுமா? நான் உன்னை பலப்படுத்துவேன்னு சொல்லும் போது இன்னொரு வார்த்தை சொல்றார், உன் கூட இருந்து. கைகளை தட்டி கர்த்தர் சொல்லுவாங்க. தேவன் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை விட்டு விலகினார். கர்த்தர் கூட இருந்தாலும் பலவீனங்கள் இருந்து நாம் பலன் பெற முடியும். கர்த்தர் நம்ம கூட இருந்தா அது நடக்காது. அல்லேலூயா. அதனாலதான் நீங்க நம்ம பாட்டு பாரு, என்னோடு கூட வருவார் இயேசு, என்னோடு கூட வருவார். கடைசியை முடிக்க போகிறேன். அப்பாடா, ஏசாயா 43 1 to 3 வசனங்கள் வரை நீங்கள் வாசிங்க. நீங்கள் நாடகம் போட வேணாம், நான் எப்பொழுதும் முச்சி திருப்பதி கொடுத்திருப்பேன். நிறைய நாடகம், நிறைய சாட்சியெல்லாம் நம்ம எப்படி சொல்ல தெரியுமா? பெரிய அப்படி மாமாக்காரங்க சொல்லிட்டு சாட்சி அப்படியே சொல்றது. ஆகவே இதெல்லாம் நீங்க கற்றுக்கொள்ளுங்க. ஷார்ட்டா சொல்றோம், சுருக்கமா பாடும்போது, அதே போல நடிக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் 10 வருஷம் நடிப்புலாம் கிடையாதுங்க. தேவ பிரசன்னத்துக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்குது. ரைட், கவனிங்க. இந்த வசனத்தை வாசிங்க. இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவர் இஸ்ரவேலே, கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். பாருங்க, ஆபத்து வேற, சோதனை வேற இல்லையா? ஆபத்து என்பது வேற, இது சோதனை. இது சோதனை வரும்போது ஆண்டவர் சொல்றார், நீ தண்ணீரை கடப்பாய், தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்னில் பொருளுவதில்லை. நம்ம எங்க ஆற கடக்க போறோம் இல்லையா? அது எங்க நம்ம மேல பொருள போகுது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அப்போ ஆண்டவர் சொல்றார், வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது, சத்துரு எப்படி வரணும்? அதை நீங்க கிராஸ் பண்றீங்க பாருங்க, அங்க தேவன் கொடி ஏற்றுவார். அல்லேலூயா. சோதனை வந்துருச்சுன்னு சொல்லி அதை கடக்காம நீங்க பின்வாங்கிட கூடாது. அல்லேலூயா. அப்ப இந்த சோதனை மத்தியிலும் தேவனை தேட வேண்டும், சோதனை மத்தியிலும் தேவனுக்காய் வாழ வேண்டும், சோதனை மத்தியிலும் தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும். அந்த வாழ்வுக்கு தான் கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சுயநலத்துக்காக வாழ்வது, தன் விருப்பத்துக்காக வாழ்வது, அப்படிப்பட்ட வாழ்க்கையை விட்டு எத்தனை சோதனை வந்தாலும் ஆண்டவரை பின்பற்றி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே நீங்க கர்த்தரை பார்க்க முடியும். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. ஒரு போதகருக்கு, ஒரு சாமியாருக்கு, ஒரு அம்மா தினந்தோறும் பால் எடுத்து போய் கொடுப்பாங்களாம். என்னங்க, பால் எடுத்து போய் கொடுப்பாங்களாம். அந்த சாமியார் இருந்த இடத்துல இந்த அம்மா போகும்போது ஒரு சின்ன ஓடை வருமா, அந்த ஓடையை கடந்துதான் போய் பால் கொடுக்கணும். ஒரு நாள் நிறைய மழை வந்து அந்த ஓடை ஃபுல்லா என்ன போகுதுங்க, தண்ணி போகுது. இந்த சாமியார் கதை சொல்லுவார், அடிக்கடி என்ன கதை சொல்லுவார், இயேசு தண்ணீர் மேல் நடந்தார். அல்லேலூயா. இயேசு நீ விசுவாசித்தால் நீயும் நடக்கலாம் என்று பேதுரு சொன்னார். சீமோன் பேதுரு என்ன செய்தார்? தண்ணீர் மேல் நடந்தார். இதெல்லாம் சொல்ல இந்த பால் கொடுக்குறாமா, அதெல்லாம் பிரசங்கெல்லாம் கேட்டு இப்படி பால் கொடுக்க போச்சு. ஐயோ ஆண்டவரே, சாமியாருக்கு பால் கொடுக்க போறேன், தண்ணி ஓடுது, அவர் பாவம், எப்படி இது போறதுன்னு சொல்லி நம்ம சாதாரணமா அவர் சொன்னாரே, ஏசப்பா தண்ணி மேலே நடக்கலான்னு. சீமோன் பேதுரு நீங்க நடக்க வச்சீங்களே, நானும் சாமியாருக்கு பால் கொடுக்கணும், நான் பாட்டு கிடக்கு நடந்து போய் பால் கொடுக்க போயிட்டாங்க. நீ எப்படிமா வந்த? தண்ணி அந்த ஓட முழுது ஓடுது, நீ எப்படி வந்த? என்ன சாமி, நீங்க தான் பசங்க எல்லாம் பண்ணிருக்கீங்களே, இயேசு தண்ணி மேல நடந்தாரு, விசுவாசிச்சா நீயே நடக்கலாம்னு சொல்லி சீமோன் பேதுரு நடப்பார், நீங்க பிரசங்கம் பண்ணீங்களா? தண்ணி மேலே நடக்க முடியும் பிரசங்கம் பண்ணிட்டு இப்ப நீங்களே எப்படி சொல்றீங்க? நீங்க சொன்னதை வச்சுதான் ஏசப்பா நானும் நடக்கிறேன், நான் நடந்து நேரம் வந்துட்டேன். சாமியாருக்கு இப்ப பயம் இருந்துச்சு. அதனால நான் பிரசங்கம் பண்றதுனால, நீங்க தூக்கத்தோடு கேட்கறதுனால, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 பேரும் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழி இருக்குது, விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம் வீக்கா இருந்தா எத்தனை பிரசங்கம் கேட்டாலும், எவ்வளவு பெரிய சபையில போய் உட்கார்ந்து இருந்தாலும் உங்க வாழ்க்கையில மாற்றம் வராது.
கர்த்தருடைய வார்த்தை மேல நீங்க விசுவாசம் வைங்க. நான் இதோட முடிக்க விரும்புகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் கூட இருப்பேன்னு சொல்றாரு. எந்தெந்த சுச்சுவேஷன்ல? வாழ்க்கை பயணத்துல யாக்கோபோட, பஞ்ச காலத்துல யாரோட? யாரோட? பஞ்ச காலத்துல எலியாவோட. அப்புறம் ஆபத்து காலத்துல யாரோட? எலிசாவோட. பலவீன நேரத்துல யாரோட? பவுலோட. ஆமென். சோதனை நேரத்துல யாரோட? யோபோட. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அவர் செய்த மகத்தான காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரி, உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் கூட இருப்பார். சோதனை காலத்துல கூட இருப்பார். பஞ்ச காலத்துல கூட இருப்பார். இருப்பாரா? ஆனா நீ திராட்சை கொடியா இருக்கணும். அவர் கையில பிடிக்கப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. அப்புறம் என்ன சொன்னாங்க? அவர் என்ன சொன்ன? அப்புறம் என்ன சொன்னாங்க? விசுவாசமா இருக்கணும். நீங்க உபாசத்துக்கு போயிட்டீங்க. ரைட். நீங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கீங்கன்னு தெரியுது. ரைட். பணிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். வாழ்க்கை பயணத்துல உங்களோடு இருப்பாருங்க. ரெண்டாவது பஞ்ச காலத்துல உங்களோடு இருப்பார். ஆபத்து காலத்துல உங்களோடு இருப்பார். பலவீன நேரத்துல உங்களோடு இருப்பார். சோதனை நேரத்துல அவர் தோழனாக உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வருவார். சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவரை பற்றி கொண்டுங்க. நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருக்காக சேவை செய்யும்படியாய் இந்த ஆண்டை தேவன் பாரப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்காக சேவை செய்வதற்கு ஒரு அற்புதமான தருணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருக்காக நான் சேவை செய்ய போகிறேன். சிலுவை சுமந்தோராய் என்ற பாடலை நாம் யாரும் பாடும் பொழுது கர்த்தருக்காக நாம் காணிக்கை செலுத்தலாம். சிலுவை சுமந்தோராய் சீசனாக, சிலுவை சுமந்தோராய் சீசனாகுவோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை பறிப்போம். சிந்தை சுமப்பீரும் இயேசு தங்குவார். அவரை சுமப்பார். எப்போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தங்குவார். அவரை சுமப்பார். எப்போதும் கைவிடவே மாட்டார். Hallelujah.
அருமையான தேவனுடைய ஆபத்து காலத்திலே, சோதனை காலத்திலே, உன் ஜீவியத்தினுடைய அத்தனை நேரங்களும் பலவீன நேரத்திலும் ஆண்டவரோடு கூட இருந்து அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தரோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தை நீ மறக்கவே கூடாது. புதிய வருஷத்துல நாம் சிலுவை சுமந்தோர அநேக சீஷராக போகிறோம். இன்னைக்கு ஒரு சிலுவையை நீங்க பார்த்தீங்க. தேவன் இந்த செய்தியின் மூலமாக இந்த ஆண்டில் நம்ம கொடுக்கிற விஷயம் இதுதான். சிலுவையில அறையப்பட்ட இயேசுவை நாம திரும்ப திரும்ப தப்பு செஞ்சு அவளை சிலுவையில் அறையாம நாம சிலுவை சுமந்தவர்களாக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் அறிவிக்க போகிறோம். அநேகரை சீஷராக்கும்படி கர்த்தர் இந்த ஆண்டில் நம்மை பயன்படுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அநேகர் நாம் சீஷராக போகிறோம். இயேசுவை பின்பற்றுவதாக மாற்ற போகிறோம். ஆண்டவர் சொல்றார், நீ அவளுக்கு பயப்படாத, நீ பேசு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் திக்குவாய் வந்த நான் எப்படி பேசுவேன், எகிப்து ராஜாட்ட எப்படி நான் பேசுவேன், நீ போ, உன் சகோதரனுக்கு வாயா இருப்பான். ஆனா இந்த வேலை நடக்கும், ஜனத்தை ஆராதிக்கும்படி நீ அவளை அந்த பார்வனிடத்தில் பேசு என்று சத்துருடத்தில் நான் பேச போகிறோம். உலகத்தின் அடிமைத்தனத்தில் அநேகர் நம்ம வெளியே கொண்டு வர போகிறோம். இந்த வருஷத்துல கர்த்தர் அந்த கிருபை உங்களுக்கு தரப்போகிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தேவனோடு உள்ள உறவை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளுங்கள். உங்களோடு இருக்கிற தேவனை அவன் ஒரு நாள் குறைத்து மதிப்பிடாதீர்கள். அவர் உங்களோடு கூட இருந்து அவர் செய்யும் காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும். அவைகளில் ஒன்று, நாம் நம்முடைய நலனுக்காக வாழ்ந்த நாட்கள் அல்ல. 2021 ஆண்டு அநேகரை சீஷராக்குகிற ஆண்டாக மாறப்போகிறது. அநேகரை ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்துகிற ஆண்டாய் மாறப்போகிறது. தீவிரித்து அவரை பற்றி சொல்லுகிற நாட்களாய் இது மாறப்போகிறது. நம்முடைய நடக்கையும் வாழ்க்கையும் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்கிற ஒரு நாட்களாய் இது மாறப்போகிறது. எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தர் சொல்ற, நான் உன் கூட இருந்து நான் செய்ய போகிறேன். நான் உன் கூட இருந்து அதை நான் செய்ய போகிறேன். நீ இருக்கிற இடத்துல ஜனங்களை தேடி வருவாங்க. நீ ஜெபிக்கும் பொழுது காரியங்கள் மாறுதலை முடியும். ஆண்டவராகிய தேவன் அதை செய்ய போகிறார். ஒன்றை மாத்திரமே புரிந்தவள். ஆமே, நாளையா எலிசாவை மறந்து விடாதே. எலியாவுக்கு பணிவிடை செய்ததை மறந்து விடாதே. ஈசாக்கை ஆமே மறந்து விடாதே. எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் தேவனை தியானிக்கிற மனிதனாய் இருந்தார். அவருடைய வாழ்க்கை மறந்து விடாதே. ஆமே, ஆபிரகாமை மறந்து விடாதே. அவன் விசுவாச வீரனாய் இருந்தார். அதனாலே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். என்ன கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு ஆமே தன்னுடைய வாழ்க்கையிலே பொருத்தனையோடு வாழ்ந்தார். அதனாலே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் விசுவாசம் உள்ளவனோடு இருந்தார். தேவன் வார்த்தை தியானிக்கிறவனோடு கர்த்தர் இருந்தார். தேவனோடு பொருத்தனை செய்தவனோடு கர்த்தர் இருந்தார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, ஆமென். தீர்க்கதரிசிக்கு மூத்தவர்களுக்கு உதவி செய்த எலிசாவை போல தண்ணீர் வார்ப்பாயான கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். எனக்கு தேவ ஜனமே, இந்த கடைசி நாட்களிலே, இந்த புதிய காலங்களிலே உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீ கடினமாய் நினைத்தது லகுவாக்கி தர போகிறார். இது பயங்கரம் என்று நினைத்ததை ஆச்சரியமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். போகக்கூடாத எல்லைகளுக்குள்ள கர்த்தரை கொண்டு செல்ல போகிறார். அறியக்கூடாத அநேக ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி கர்த்தரை நடத்த போகிறார். ஏன் தடைகளை தகர்க்க முடியாத வல்லமிருந்து புறப்பட்டு வரப்போகிறது. ஆமென். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நான் உங்களுடைய கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். ஆகையால் அவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம். நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னை காக்கும்படி, உன்னை காக்கும்படி எல்லா சூழ்நிலைக்கு உனக்கு காக்க போகிறார். உன்னோடு கூட தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற போகிறார். அவருடைய ராஜ்யத்துடைய விஸ்தாரத்தை நாம் அடைய போகிறோம். வேதம் அதைத்தான் சொல்கிறது. இஸ்ரவேல் ஒரு நாள் அது பூத்து காய்த்து அது கனித்தடும் என்கிற வாக்குத்தத்தை நிறைவேற போகிறது. தேவன் ஆவிக்குரிய இஸ்ரவேலாக நம்மை எழுப்பி இருக்கிறார். பூமியை நிரப்புகிற ஒரு கூட்டத்தை எழுப்பி இருக்கிறார். சுவிசேஷத்தினால் நிரப்ப போகிறோம். ஜபத்தினால் நிரப்ப போகிறோம். தேவனை அறிகிற அறிவினால் இந்த தேசத்தை நிரப்ப போகிறோம். மிக தெளிவான சத்தியங்களை பேச போகிறோம். நம்ம பிள்ளைங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நம்முடைய பிள்ளைகள் சத்தியத்தை படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்முடைய சபைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய சந்ததி நம்முடைய கருத்து இருக்கிறது. 2021 வருஷத்திலே நாங்கள் இயேசு கிறிஸ்துவை சாட்சி கூறுகிறவர்களாக மாறப் போகிறோம்.
செல்லும் இடமெல்லாம், நிற்கும் இடமெல்லாம், வாழும் இடமெல்லாம் அவரை குறித்த மேன்மை நாம் பறைசாற்ற போகிறோம். நம்மிலிருந்து நறுமணம் வெளியே சுடல் போகிறது, நம்மிலிருந்து ஒளி வெளிவர போகிறது, நம்மிலிருந்து உப்பின் சார வெளிவர போகிறது. ஆமென், ஆமென், ஆமென். அரண்களை நிர்மூலமாக்குற தேவ பலன் நம்மை இறங்க போகிறது. ஆமென். Glory to God, glory to God, glory to God. கர்த்தர் இதை செய்ய போகிறார். ஏசாயாவுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தார், என் காரியமா போவாயா? மோசேக்கு ஒரு அழைப்பு கொடுத்தார், என் ஜனத்தை ஆராதிக்க தொழுது கொள்ள அவர்களை அழைத்து வர போவாயா? எஸ்தருக்கு ஒரு அழைப்பு கொடுத்தார், இந்த ஜனத்துக்கு ஒரு அழிவிலிருந்து தப்புவிக்க நீ போவாயா? ஒரு அழைப்பு கொடுத்தார். எனக்கு அருமையான தேவஜன, உன்னை என்னை கர்த்தர் அப்படித்தான் அழைச்சிருக்கிறார். உன்னை என்னை கர்த்தர் அந்த காலவில் அப்படித்தான் அழைச்சிருக்கிறார். உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை காக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன். எரேமியாவுக்கு அதைத்தான் சொன்னார், நீ பேசு எரேமியா, நீ பேசு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ அவர்களை பார்த்து பயப்படாதே, நீ சத்தியத்தை பேசி விடாதே சொன்னார். கர்த்தர் அப்படி செய்ய போகிறார், கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். இவற்றுமா நம்மோடு இடைப்பட்ட சொல்லுவோம். இதனாலே நாம் இன்று கேட்ட சத்தியத்தின்படி வாழ்ந்திருக்க தன்னுடைய சொல்வார். பல நெருக்கடியான சூழ்நிலும் அதிகாரிகள் சத்தியத்தை கேட்டுக்கிறீங்க. அதனால உங்கள் கையில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் வீட்டில் போய் தியானிச்சுக்கிறீங்க. கர்த்தர் அந்த சூழ்நிலை உங்களுக்கு இருப்பார். அந்த சூழ்நிலைக்கு காரணமாக இருக்கிற பரிசுத்தவான்களை குறித்து சொல்லியிருக்கிறேன். தியானிங்க. நம்ம தேவன் பெரிய காரியங்கள் இந்த வருஷத்தில் ஒரு வாழ்க்கையில் செய்வாராக. அவனை நாம் யாரும் சேர்த்து சொல்லலாமா? என் ஆத்மாவை